இது செந்தமிழ்நாடு பேரரசு. செழிப்பும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு அழகான ராஜ்யம். மக்கள் அமைதியாக வாழ்ந்தார்கள். அந்த ராஜ்யத்தை நல்ல மனம் கொண்ட மன்னர் செந்தமிழன் ஆட்சி செய்தார். மக்கள் அவரை மிகவும் நேசித்தார்கள். ஒரு நாள் மன்னர் அரண்மனை அருகே ஒரு பெரிய மாந்தோப்பு அமைக்க வேண்டும் என்று எண்ணினார். அடுத்த நாளே அண்டை நாட்டில் இருந்து நல்ல மாங்கன்றுகள் கொண்டு வரப்பட்டன. வேலைகள் வேகமாக தொடங்கின. அந்த கன்றுகளை பாதுகாக்க டில்லி என்ற காவலாளியை சற்றும் யோசிக்காமல் மன்னர் நியமித்தார். டில்லி அதை பெருமையாக நினைத்து சம்மதித்தார். டில்லி பகலும் இரவும் தூங்காமல் கன்றுகளை காத்தான். ஆனால் அவனால் சாதுரியமாக வேலை செய்ய முடியவில்லை. அவன் மிகவும் சோர்ந்து போனான். இதை எங்கு வைத்தாலும் காவல்தானே என்று டில்லி யோசிக்கிறான். திடீரென்று அவன் முகத்தில் புது யோசனை வந்த சந்தோஷம் தெரிகிறது. டில்லி எல்லா தென்னங்கன்றுகளையும் பிடுங்கி தனது வீட்டுக்கு மகிழ்ச்சியாக எடுத்துச் சென்றான். இப்போதான் பாதுகாப்பு என்று நினைத்த டில்லி கன்றுகளின் அருகில் சந்தோஷமாக தூங்கினான். மன்னர் காலியான நிலத்தை பார்த்து பெரும் அதிர்ச்சி அடைந்தார். டில்லியின் வீட்டில் நடந்ததை பார்த்த மன்னர் கோபப்படவில்லை. அங்கு இருந்த காட்சியை பார்த்து சிரிக்கத் தொடங்கினார். அப்போது மன்னருக்கு ஒரு திருக்குறள் நினைவிற்கு வந்தது. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அந்த குறள் திறமையுள்ளவரை கண்டறிந்து அவரிடம் பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்தியது. அடுத்த நிமிடமே திறமையான அனுபவம் வாய்ந்த காவலரை அரசர் நியமித்தார். அவர் தோப்பை நன்றாக பராமரித்தார். சில மாதங்களில் செந்தமிழ்நாடு மீண்டும் அழகாக மலர்ந்தது. மன்னர் மகிழ்ச்சியுடன் தோட்டத்தில் நடந்து சென்றார். அவர் கண்ட கனவு நிஜமானது.